இந்த சீரீஸில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இப்போ நம்ம ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். நம்ம ரூமுக்கு நம்ம போக போகிறோம். நம்ம ரூம் வந்து பஞ்சாரி ஹில்ஸ்ன்ற ஏரியாவில் இருக்குது. அதனால பஞ்சாரி ஹில்ஸ்க்கு நம்ம இங்கேருந்து கேபில் போக போகிறோம். கேப் பிடிக்க ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஊபர் ஜோன் தேடி போயிட்டுருக்கேன். ஸோ ஊபரில் கேப் புக் பண்ணோம். இங்கேருந்து ஒரு 1000 ரூபாய் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டாகவே இந்த ட்ரிப்பை முடிச்சிடலாம். ஸோ போகலாம். இப்போ நாங்கள் ரூம் கொண்டுட்டோம். ரூமோட ரேட் 4000 ரூபாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து ஒரு பெயிண்டிங் இருக்குது, விழுந்து கிடக்குது. அதுக்கப்புறம் டிவி இருக்குது, பெட்டு இருக்குது, காஃபி தண்ணிலாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு கிளாசெட் இருக்குது, துணிலாம் வைக்கிறதுக்கு. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகேவா? ரூம் வந்து நல்லா தான் இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த காஸ்ட்டுக்கு ரூம் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ரூம் நாங்கள் எதுக்கு புக் பண்ணோன்னு இப்போ நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கான காரணம் இப்போ நான் சொல்கிறேன். ஒரு குட்டி கதை. இப்போ டைம் வந்து நைட்டு வந்து 1:30 மணி. வந்து booking.comல பிளாசம்ஸ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் புக். அவன் வந்து சார் நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேட்டான். நான் வந்து நைட்டு 1 மணிக்கு வருவேன்னு சொன்னேன். லொக்கேஷன் கேட்டேன். லொக்கேஷன் அமிச்சாங்க. ஏன்னா அந்த ஹோட்டலில் கூகுளில் தேடினா கூகுள்லேயும் கிடையாது. இப்போ நாங்கள் ஃப்ளைட்லாம் ஏறியாச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த லொக்கேஷன் மெசேஜ் இருக்குல்ல, அந்த மெசேஜ் டெலீட் பண்ணிட்டான். அந்த பிளாசம்ஸ் ஹோட்டலுக்கு வந்தால் அந்த மாதிரி ஹோட்டலே இல்லைங்க. அந்த ரோட்டில் அந்த ஹோட்டலுக்கான போர்டு இல்லை, ஒன்றுமே இல்லை. booking.comல உள்ள லொக்கேஷனில் போய் பார்த்தா அந்த ரோட்டில் வந்து ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ணால் அவன் ஃபோனும் எடுக்கல. அதுக்கப்புறம் இந்த ட்ரீபோ ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு வந்தோம். இப்போ அவசரத்தில் புக் பண்ணதுனால வேறு ஆப்ஷன்ஸே பெருசாக இல்லை நைட்டில் புக் பண்ணுறதுனால. ஸோ இந்த ஹோட்டல் தான் புக் பண்ணோம். இந்த ஹோட்டலுக்கு வந்த உடனே உங்கள் அன்மேரிட் கப்பிள் அலோவ் பண்ண மாட்டாங்க. கிட்ட நான் எனக்கும் என்னோடய ஒய்ஃப்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளேயே பெரிய தலைவலி ஆயிடுச்சு. வந்து கல்யாண சர்டிஃபிகேட் கேட்குறான். கல்யாண சர்டிஃபிகேட் இந்த டைமில் யார் வச்சுட்ருப்பா? கஷ்டப்பட்டு கூகுள் டாக்குமெண்ட்லாம் போய் தேடி கல்யாண சர்டிஃபிகேட்டை காட்டி எங்கள் 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ப்ரூவ் பண்ணி, ஐயோ கல்யாண சர்டிஃபிகேட் காட்டினதுக்கப்புறமும் நாங்கள் நம்பலைங்க. கல்யாண ஃபோட்டோ காட்டியாச்சு, கல்யாண சர்டிஃபிகேட் காட்டியாச்சு. வேலை ரொம்ப எங்காக இருக்கனால நம்பலன்னு நினைக்கிறேன். வேலை ரொம்ப எங்கே இருக்கனால நம்மளன்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நைட்டு 2 மணிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குற. சரியா, இப்போ நைட்டு ஏதாவது சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு உங்களை காலைல பார்க்குறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 10 மணி ஆகுது. ஸோ 10:30க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம ஒரு பைக்கை ரெண்ட் எடுத்துட்டு ஹைதராபாத் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சுமார் தான். அதுவும் எஸ்பெஷலி இந்த சாம்பார்லலாம் வந்து ஒரு உப்பு சப்பே இல்லை. இப்போ நாங்கள் ரூம் கொண்டோம். காஃபி குடிச்சிட்டு நம்ம ஹைதராபாத் சுற்றி பார்க்கலாம்லாம்.